இப்போ வந்து ஒரு கடன் வந்துருச்சு. கடன் தொகை அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிங்க. ஒரு 15 லட்ச ரூபா கடன், இல்லை ஒருத்தருக்கு 25 லட்ச ரூபா கடன். ஏதோ ஒரு தொழில் செய்ய போயோ ஏதோ ஒரு சிக்கலில் உங்களுக்கு கடன் வந்துருச்சு. அந்த கடனை நம்ம எப்படி அடைக்க முடியும்? ஓகேங்களா? இதுக்கு தான் வீடியோ. ஓகேங்களா? இந்த வீடியோவினுடைய முடிவில் எப்படி செயல்படுத்தினா அதிலிருந்து நீங்கள் வெளியில் வரலாங்கிறத அற்புதமாக சொல்லியிருக்கேன். சிறப்பாக செயல்படுத்துங்க, கட்டாயம் உங்களுக்கு மாற்றம் வரும். ஓகேங்களா? இன்கேஸ் இந்த வீடியோ கேட்டதுக்கப்புறமும் சார் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா என்னோடய நம்பர் 9080274280 வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. ஓகேங்களா? நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறேனோ உங்கள்கிட்ட நான் பேசி அற்புதமான ஒரு சொல்யூஷனை முடிவு பண்ணி வாழ்க்கையில் நலமாக இருக்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. இப்போ கடன் உங்களுக்கு வந்துருச்சு. ஒரு பேங்க்கில் வாங்கியிருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வாங்கியிருக்கலாம், இல்லை ரிலேட்டிவ்ஸ் சர்க்கிளில் வாங்கியிருக்கலாம், இல்லை ஒரு ஃபினான்ஸில் வாங்கியிருக்கலாம். ஏதோ ஒரு கடன் வாங்கியிருக்கீங்க ஒரு நபர்கிட்ட இருந்து. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கடனை அடைக்க முடியல. ஒரு தொழில் 2 வருஷம் நல்லா இருந்திருக்கும், அதில் லாபம் சம்பாதிச்சிருப்பீங்க, அதனால் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி சூழ்நிலையில் அந்த கடனை உங்களால் கட்ட முடியல. அதுதான் பிரச்சனை. என்ன உங்களுக்கு மனசில் இருக்குது? என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, பிஸ்னஸ் இல்லையே, அந்த பணம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, நான் கொடுத்த இடத்துல பணம் வரல, எப்படி நான் இந்த கடனை திருப்பி தரதுன்னு சொல்லிட்டு உங்களோட மனசு பார்த்திங்கன்னா அந்த குழப்பத்திலேயே இருக்குது. முடிவெடுக்க முடியாமல் ஒரு குழப்பத்திலேயே இருக்குது. திடீர்னு நான் வந்து கேட்டால் என்ன பண்ணுறதுங்கிற பயம். அதாவது சிம்பிளாக ஒன்று சொல்கிறேங்க, குழப்பம், பயம், வேதனை, துக்கம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன் ஒரு சீரியஸ் தான். ஒன்னோட அடுத்த பரிமாணம் தான். அதனால் உங்களுக்கு என்ன இருக்குன்னா மனசுக்குள்ளே ஒரு பயம், ஒரு குழப்பம், ஒரு வேதனை, ஒரு மன உளைச்சல் அப்படி இருக்குது. காரணம் என்னென்னாங்க, உங்களால் அதை செயல்படுத்த முடியல, எப்படி செய்கிறதுன்னு தெரியல. ஒன்று சொல்லிட்டுங்களா, இந்த குழப்பம், இந்த வேதனை, இந்த பயம் இருந்தால் கட்டாயம் இந்த ஜென்மத்தில் அந்த கடனை உங்களால் அடைக்க முடியாது. ஃபஸ்ட்டு அதை வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஆமாம், நான் குழப்பத்தில் இருக்கேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், அன்பு தியானம் செஞ்சீங்கன்னா நீங்கள் இதிலிருந்து வெளியில் வந்துடலாம் சார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை தான் இப்போ எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி அந்த கடனை நம்ம அடைக்கலாங்கிறதுக்கு தான் இப்போ பார்க்குறேன். எதனால் உங்களால் அந்த பணம் அடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை உங்களுக்கு இந்த இறைவன் நமக்கு கொடுக்கலன்னா, குழப்பத்திலேயே இருக்கிறீங்க. அவன் என்ன சொல்லுவான்னு தெரில, அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ அந்த குழப்பத்திலே இருக்க அந்த குழப்பமே தான் அதிகமாகும். அதனால் ஃபேமிலிக்குள்ள சுச்சுவேஷன், பணப்பிரச்சனை, பக்கத்தில் நெய்பர்ஸோட சண்டை, எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா உங்கள் தொழிலில் ஒரு முடக்கம் இது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. ஸோ நம்ம குழப்பத்தில் இருக்கோம், இந்த குழப்பத்திலேருந்து வெளியில் வரணும். அதாவது எதிர்மறையான எண்ணங்கள் நிறையா இருக்குது அப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதிலேருந்து வெளியில் வரணுன்னா அது தூக்குனா மட்டும்தான் உங்களுக்கு சொல்யூஷன் தெரியும். சார் சொல்யூஷன்னு சொல்கிறீங்க, சரிங்க சார் நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை நாள் இந்த சொல்யூஷன் கிடைக்கும்? நம்ப மாட்டீங்க சார். சிறப்பாக நீங்கள் அந்த அன்பு தியானத்தை செலுத்துனீங்கன்னா அவரவர்கள் மனநிலைக்கேற்ப ஒரு 3 நாள் 7 நாளில் கட்டாயம் மாற்றம் வரும். மாற்றம் வரும்னா என்னங்க, அதை என்ன செய்யணும், எப்படி செஞ்சால் அந்த கடனை அடைக்கலாங்கிற சொல்யூஷன் வரும். உடனே நீங்களாம் தப்பாக நினச்சிக்கிறீங்க. என்ன சார் நான் 20 லட்ச ரூபா கடன் இருக்கேன், அந்த 20 லட்ச ரூபா பணம் வந்துருமா அப்படின்னு கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு மாற்றம் வரும். அந்த மாற்றத்தின் விளைவாக சில சோர்ஸுகள் நமக்கு இந்த இறைவன் காட்டுவார். அது பிரகாரம் நீங்கள் செஞ்சீங்கன்னா ஈஸியாக கடன் அடைச்சிடலாம். இல்லை நீங்கள் அந்த குழப்பத்திலே இருந்தீங்கன்னா அந்த குழப்பம் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் என் வாழ்க்கை ஃபுல்லாகவே அப்படியே கடந்து போயிடும். ஸோ எப்படி செயல்படுத்தலாம் அந்த அன்பு தியானத்தைன்னு பார்க்கலாம். அன்பு தியானத்தில் ஆல்ரெடி நான் உங்களுக்கு 4 நல்ல வார்த்தைகளை சொல்லியிருக்கேன். காட் பிளஸ் யூ, ஐ லவ் யூ, தேங்க்யூ, ஐ ஆம் சாரி. ஸோ இந்த 4 வார்த்தைகளை எந்தெந்த இடத்துல பயன்படுத்தணும்னு பாருங்கள். இதில் ஒரு சின்ன சேஞ்ச் சொல்லிடுறேன். ஹோ அப்போனா தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அதில் பார்த்திங்கன்னா அந்த 4 வார்த்தைகளும் ஒட்டுக்காக சொல்லணும் அப்படின்னு தான் அந்த ப்ராக்டிஸ். பட் இந்த இடத்துல இந்த அன்பு தியானம்ங்கிறது நம்ம சூழ்நிலைக்கு என்னவோ அதற்கு தகுந்த வார்த்தையை எடுத்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னா அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் நம்மளை விட்டு போயிடும். ஓகேங்களா? சிறப்பாக எப்படி செயல்படுத்தணுங்கிறத பார்க்கலாங்க. இப்போது கடன் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே ஒரு 20 லட்ச ரூபா வாங்கியிருக்கீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக. வாங்கும் பொழுது நீங்கள் சந்தோஷமாக தான் வாங்கியிருப்பீங்க. இன்றைக்கி சூழ்நிலையினால் அந்த கடனை கட்ட முடியல. அப்போது நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டிய வார்த்தை, அந்த 4 வார்த்தையில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை எடுத்துக்கங்க. என்ன வார்த்தைன்னா, ஏதோ நம்ம கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கோம், பிஸ்னஸ் கரெக்டாக தான் பண்ணியிருந்தோம், நமக்கு லாபமும் வந்துட்டு இருந்தது, நல்லா தான் இருந்தோம். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் எங்கேயாவது சில சிறப்பு குறைவான விஷயங்களை பண்ணியிருப்பனோ அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏதாவது ஒரு சில தவறுகள் செஞ்சுருப்போம். அப்போ அந்த நேரத்தில் அந்த ஐ ஆம் சாரி அந்த வார்த்தை எடுத்துகிட்டு, இந்த விஷயத்தில் நான் ஏதோ சிறப்பு குறைவான விஷயங்கள் செஞ்சதுனால தான் எனக்கு இந்த பேமெண்ட் கட்ட முடியல, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிடா அப்படின்னு சொல்லி மனதளவில் நீங்கள் சொல்லுங்கள். ஃபஸ்ட் பாயிண்ட்.
2வது, அந்த கடன் வாங்கும் பொழுது நீங்கள் சந்தோஷமாக தான் வாங்கியிருப்பீங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறீங்கும்போது அது ஃபினான்ஸோ ஒரு எக்ஸோ ஒய்யோ ஒரு நபர்கிட்டயோ வாங்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக தான் வாங்கியிருப்பீங்க. அந்த நபர்கிட்ட மகிழ்ச்சியாக தான் இருந்திருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நிலைமை, அவனை பார்த்தாலே நான் எவ்வளவோ டியூ கட்டிட்டேன், அவன் பாரு இப்படி என்னை கேட்டேன், நான் அசிங்கப்படுத்திட்டான், அவமானப்படுத்திட்டான்னு சொல்லி வேதனையை வச்சுருக்கீங்க. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த நபரை நினச்சிக்கிங்க. காலையில் அந்த நபரை நினச்சி, நீ சிறப்பாக கடன் கொடுத்தப்பா, அன்றைக்கி நீ அந்த தொகை கொடுத்ததுனால தான் என்னால் இந்த பிஸ்னஸே பண்ண முடிஞ்சுது, ஓகேப்பா, நீ காட் பிளஸ் யூ, கடவுள் ஒன்று நல்லா வச்சுருக்கட்டும் அப்படின்னு சொல்லுங்கள். இது எதுக்காகன்னாங்க, நம்ம மனசை சாந்தப்படுத்தினா ஒரு 3 நாள் 7 நாளில் அந்த கடனை எப்படி அடைக்கிறதுங்கிறது ரிசல்ட் வருங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஐ எம் சாரி, நான் பிஸ்னஸில் எங்கேயோ சில தவறு பண்ணிட்டு சில சிறப்பு குறைவான விஷயங்களை செஞ்சுட்டேன், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அப்படின்னு மனதளவில் சொல்லுங்கள். ஓகே, பணம் கொடுத்தாரு, காட் பிளஸ் யூ, இதை சிறப்பாக எனக்கு மகிழ்ச்சியாக நானும் பிஸ்னஸில் டெவலப் ஆகணுன்னு தான் அவர் கொடுத்தாரு, இறைவன் அவர்களை நல்லா வச்சுருக்கட்டும் அப்படின்னு ப்ளஸ் பண்ணுங்கள். புரியுதுங்களா? இந்த 2 வார்த்தைகளை கரெக்டாக பயன்படுத்துனீங்கன்னா, ஒரு 3 நாள் பயன்படுத்துனீங்கன்னா கட்டாயம் அதுக்குண்டான சொல்யூஷன் வரும். உங்களுக்குலாம் ஏன் தெரியுங்களா இந்த பணம் கட்டுறதுக்கு, இந்த கடனை கட்டுறதுக்கு உங்களுக்கு சொல்யூஷன் வரல? அந்த நபர் மேலே கோவத்தை வச்சுருக்கிறீங்க. ஒன்ஸ் நீங்கள் கோவமோ வெறுப்போ வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டே வராது. நீங்கள் அதை செய்யுங்க. ஓகே, இறைவனர்களால் அவர் சிறப்பாக கொடுத்தாரு, இறைவன் அவரை நல்லா வச்சுருக்கட்டும், நான் ஏதோ சில தவறுகள் பண்ணிட்டேன், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அப்படின்னு செயல்படுத்துனீங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாளில் அந்த கடனுக்கு நம்ம என்ன செஞ்சால் அந்த நிலுவைத் தொகையை நம்ம கட்டலாங்கிற சோர்ஸ் நமக்கு தெரியும். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயங்க, நம்ம வாழ்க்கையில் பல மனிதர்களை கடந்து வந்திருப்போம். நம்ம வீட்டிலே இருப்பாங்க, நண்பர்கள் வட்டாரத்தில், வெளியில், அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். ஒரு பல நபர்கள் மேலே ஒரு கோபம் வச்சுருப்போம், ஒரு வருத்தத்தை வச்சுருப்போம், அவன் இப்படி செஞ்சுட்டான், இவன் இப்படி செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி வச்சுருப்போம். அந்த நபர்கள் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு லைஃப்பில் ஒரு 4 பேர் இருக்கலாம், ஒரு 5 பேர் இருக்கலாம். அந்த நபர்கள் எல்லாம் காலையில் கொஞ்சம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது, அஃபர்மேஷன் பண்ணும்போது கொஞ்சம் கூப்பிடுங்க. மனதளவில் கூப்பிட்டு, எப்பா அன்றைக்கி நீ இந்த மாதிரி பண்ணிட்ட, எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது, ஏதோ நீ சூழ்நிலையினால் அப்படி பண்ணிட்ட, காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லுங்கள். சார், அவனுக்கும் இந்த கடனுக்கும் என்ன சார் சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. அதாவதுங்க, நம்ம மனசு லேயரில் பார்த்திங்கன்னா பல கோவங்களை பல நபர்கள் மேலே வச்சுக்கிட்டு இங்கேயும் உங்களால் செயல்படுத்த முடியல. இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும், இந்த இறைவனை பொறுத்த வரைக்கும் எல்லா உயிருமே ஒன்று தான். ஓகேங்களா? அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் ரிலேட்டிவ்ஸில், உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கடந்து வந்த நபர்களில் ஒரு 4 பேர் 5 பேர் யாராவது கோபமான நபர்கள், உங்களுக்கு ஒரு சூழ்நிலையை கொடுத்த நபர்கள் இருக்கும் பொழுது அவங்கள மனதளவில் கூப்பிட்டு, ஏதோ சூழ்நிலையினால் பண்ணிட்டேன், காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லுங்கள். அந்த இடத்துல சில தவறுகளும் நீங்கள் செஞ்சுருக்கலாம். நீங்களும் ஒரு 4 வார்த்தை பேசியிருப்பீங்க. அந்த மாதிரி இருந்தால், நானும் சில தவறுகள் பண்ணிட்டேன், ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அப்படின்னு சொல்லுங்கள். அந்த லோனுக்கும் அந்த பணம் வாங்கினதுக்கும் இந்த நபருக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் நீங்கள் செயல்படுத்துங்க. அந்த ஒரு 5 நபர்களுக்கு காட் பிளஸ் யூ சொல்லிவிட்டு, நீங்களும் தவறுகள் செஞ்சுருந்தால் சாரி சொல்லிவிட்டு, இந்த கடன் உங்களுக்கு கொடுத்தார் இல்லைங்க, அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு, நானும் சில தவறுகளை செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சாரி சொல்லிவிட்டு, அந்த நபர்களுக்கு காட் பிளஸ் யூ சொல்லுங்கள். சொல்லி பாருங்கள். ஒரு 3 நாள் 7 நாளில் இந்த இந்த நிலுவைத் தொகை, கடன் தொகையை நம்ம எப்படி அடைக்கலாம், எப்படி அடைக்கணும் அப்படிங்கிற சொல்யூஷன் உங்களை தேடி வரும். இது என்ன தெரியுங்களா? ஒரு சிம்பிள் கால்குலேஷன். இந்த மாதிரி நீங்கள் அந்த அன்பு தியானம் பண்ண என்ன ஆகும்னா, இது எந்த நேரத்தில் வேணால் பண்ணலாம். அந்த எண்ணங்கள் வரும்போதெல்லாம் நீங்கள் பதில் சொல்லிகிட்டே இருக்க நம்மளோட சூழ்நிலைகள், அந்த வருத்தம், துக்கம், வேதனையிலேருந்து நம்ம வெளியில் வந்துட்டால் நல்ல பீப்புள்ஸ், நம்ம ஒரு அன்பானவர்களாக மாறிடலாம். நல்ல பீப்புள்ஸ், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பீப்புள் உங்களை நோக்கி வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்பொழுது அவர்களின் உதவியால் அவர்களுக்கும் ஒரு லாபம் இருக்கும், உங்களுக்கும் ஒரு லாபம் இருக்கும், தொழில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த பணத்தை வச்சே நீங்கள் கடனை கட்டிடலாம். புரியுதுங்களா? ஸோ சிறப்பாக செயல்படுத்துங்க. இந்த அன்பு தியானத்தை அற்புதமாக செயல்படுத்துனீங்கன்னா எந்த கடனாக இருந்தாலும் உங்களால் செயல்படுத்த முடியும். இது சிம்பிள் ஃபார்முலா என்னென்னா, அந்த நெகட்டிவ் திங்கிங்லே இல்லாமல் அந்த நெகட்டிவ் திங்கிங்கில் தூக்குறதுக்காக மட்டும்தான் இந்த ஃபார்முலா. இதை செயல்படுத்தி பாருங்கள். 7 நாளில் ரிசல்ட் வருங்க.